18ஆம் நூற்றாண்டு வரை இந்த ஊரோட பேரு மயூராபுரம்னு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்துல மாயவரம் அப்படின்னு மாறி இருக்கு. கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், மயிலாடுதுறை, மயிலாடுதுறை, மயிலாடியதுறை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு சில புராண வரலாறும் இருக்கு. அதாவது பார்வதி தேவி மயிலா வடிவம் எடுத்து காவிரி ஆத்தங்கரையில ஆடி சிவபெருமான வழிபட்டதால மயிலின்நாதர் சிவபெருமான் மயூராநாதரா எழுந்தருளி இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல மாயவரம் அப்படின்னு மாறிடுச்சு. 1982 திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருந்தப்ப மயிலாடுதுறை அப்படின்னு பெயர் மாற்றம் அரசாணையை வெளியிட்டிருக்கிறாரு. இது ஒரு ஆன்மீக தலம் அப்படின்னு சொல்றாங்க. வைத்தீஸ்வரன் கோவில், கீழ்பெரும்பள்ளம் போன்ற நவ கிரகங்கள் மயிலாடுதுறை பக்கத்துல தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா 1915, 1921, 1927 3 தடவை காந்தியடிகளோட பாதம் பதித்த மண் அப்படின்னு சொல்றாங்க. தில்லையாடி வள்ளியம்மையோட நினைவு மண்டபம் இருக்கிற மாவட்டம். மயிலாடுதுறையோட நீதிமன்றம், கலெக்டர் ஆபீஸ் 100 வருஷம் பழமையானதாம். 148 வருஷம் தொன்மை வாய்ந்த நகராட்சி மேல்நிலை பள்ளி இங்கதான் இருக்கு. கம்பராமாயணம் தந்த கம்பர் பிறந்த மண். பொன்னியின் செல்வன் எழுதிய கல்கி பிறந்த மாவட்டம். இதோட சங்ககால வரலாறு பார்க்கலாமா? கிமு 3000க்கு முன்னாடி செம்பியன் கண்டியூர் பகுதியில புதிய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது பண்டைய மனித வாழ்க்கையோட சான்றுகளா விளங்குது. அண்ட் கிமு 300ல இருந்து கிபி 300, அதாவது சங்க காலத்துல மயிலாடுதுறை பகுதி சோழர்களோட ஆட்சிக்குள்ளதான் இருந்திருக்கு. காவிரி பூம்பட்டினம் தான் அதோட தலைநகரம். இன்னைக்கு இருக்கிற பூம்புகார் முக்கிய கடல் வணிக துறைமுகமா இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பல்லவர்கள், அப்புறம் இடைக்கால சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு, தஞ்சாவூர் நாயக்கர்கள், தஞ்சாவூர் மராட்டியர்கள், ஆங்கிலேயர்கள்னு ஆட்சி, வணிகம், நிர்வாகம் இது எல்லாத்துக்கும் மையமா மயிலாடுதுறை விளங்கி இருக்கு. 2020 தான் தனி மாவட்டமா அறிவிக்கப்பட்டுச்சு. காவிரி டெல்டாவோட முக்கிய விவசாய மையமா மயிலாடுதுறை இருக்கு. அண்ட் இன்னொன்னு, என்னதான் மாம்பழம் சேலத்துலதான் ஃபேமஸ்னு நம்ம சொன்னாலும் மாம்பழத்தோட ராணின்னு சொல்லப்படுற பாதிரி மாம்பழம் மயிலாடுதுறையில தான் ஃபேமஸா. ஜெர்மன் பாதிரியார் முதல்ல இந்த பழத்தோட விதையை நட்டதால பாதிரி மாம்பழம்னு பெயர் வச்சுட்டாங்களாம். இதுவரை இந்த மாம்பழத்தை சாப்பிட்டதே இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச மயிலாடுதுறை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. நானே அவங்க கிட்ட கேட்கிறேன். அண்ட் மறக்காம இன்னும் என்னெல்லாம் நான் மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.